வணக்கம் நேயர்களே, காமாட்சி டிஎம்டி கம்பிகள் உறுதியின் உயிர் துடிப்பு வழங்கும் உங்கள் கேள்வி எங்கள் பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் நான் மனோஜ். இன்னைக்கு எத்தனையோ படித்த இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் படிக்காத இளைஞர்களும் மற்றவங்க கிட்ட நம்ம ஏன் கை நீட்டி சம்பளம் வாங்கணும், ஏன் நம்மளால ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு பல கனவுகளோடு இருப்பாங்க. நம்ம ஒரு தொழில் முனைவராக ஆக்கணும் அப்படிங்கிற பல கனவுகளோடு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சரியான வழிகாட்டுதல்கள் இல்லை. அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு சரியான தெளிவான விளக்கங்களை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இன்னைக்கு நம்மளுடைய உங்கள் கேள்வி எங்கள் பதில் நிகழ்ச்சியினுடைய சாராம்சம். மாணவர்களாகட்டும், இளைஞர்கள், ஏன் முதியவர்கள் வரைக்கும் எப்படி தொழில் முனைவோராக உருவெடுக்கலாம் அப்படிங்கிற உங்களுடைய பல சந்தேகங்களுக்கும் தெளிவான விளக்கங்களை தரதுக்காக பொருளாதார வல்லுநர் திரு சத்யகுமார் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்காரு. வணக்கம் சார். அதற்கு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய பலரும் தங்களுடைய சந்தேகங்களை நம்மளுடைய நியூஸ் 7 தமிழுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். நான் சிலை அடகு நிலையம் வச்சுருக்கேன். இதை விரிவுபடுத்துறதுக்கான வங்கியில் நான் கடன் வாங்குறதுக்கு என்ன வழி பண்ணணும்? சொந்தமாக தொழில் தொடங்கலான்னு இருக்கேன். இந்த சொந்த தொழில் தொடங்கும் போது வர பிரச்சனைகளை எப்படி சவாலாக நினச்சி நாங்கள் ஃபேஸ் பண்ணுறது? நான் சுய தொழில் தொடங்குறதுக்காக இருக்கிறேன். நான் இப்போ அதுக்கு வங்கி கடன் வாங்கணும், அதுக்கு யாரை போய் பார்க்கணும், என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, என்னென்ன டாக்குமெண்ட்டு நான் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு விளக்கம் கொடுங்க. நீங்கள் சுய தொழில் தொடங்கலான்னு இருக்கேன். அதுக்கான அடிப்படை தேவைகள் என்ன இருக்குது, அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது? இந்த சுய தொழில் துவங்க உள்ள இளைஞர்கள் வங்கியில் வரும்போது வங்கியில் கடன் கொடுக்கப்படாமல் அவர்களை அலக்களிக்கப்படுகிறார்கள். இதனால் இந்த இளைஞர்கள் சுய தொழில் துவங்க உள்ள இளைஞர்கள் என்பது சுய தொழில் தொடங்குவதற்கு ஆர்வம் காட்டாமை என்பது இந்த மாவட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதற்கு மாற்று வழி என்ன என்பதை தெரிந்தால் நன்றாக இருக்கும். எனது ஹோட்டலை ஒரு ரெஸ்டாரண்டாக மாற்றலாம் என்று உத்தேசித்து வருகிறேன். அதற்காக சுற்றுலாத்துறையிலிருந்து மாவட்ட தொழில் மைய அலுவலகம் மூலமாக நிதியுதவி வர முடியுமா? லோன் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நேயர்களுடைய சந்தேகங்களை பார்த்தோம். தொடர்ந்து நம்முடைய சிறப்பு விருந்தினர்கிட்ட பேசலாம். சார், இப்போ பார்த்துட்டிங்கன்னா முழுக்க எல்லாரும் கேட்டது நான் ஒரு சுய தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்றேன், ஒரு தொழில் முனைவராக ஆகணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் எனக்கு லோன் கிடைக்குமா அப்படிங்கிறத தான் முதல்ல கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த லோன் கிடைக்கிறது இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம என்ன தொழில் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது சூஸ் பண்ணுறது தான் மிக முக்கியமான விஷயமே. ஸோ தொழில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 வகையாக பிரிக்கலாம்: சேவை, உற்பத்தி, அதுக்கப்புறமா வியாபாரம். ஸோ முதல்ல இந்த எந்த டிபார்ட்மெண்ட்டை நமக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கிறது, ஒரு தொழில் முனைவராக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன்னா நான் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன? முதல் விஷயம் ஐடியா. உங்களோட ஐடியா என்னன்றதை ஃபஸ்ட்டு கூர்ந்து கவனிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்குன்னா அதை சார்ந்த துறையை ஃபஸ்ட்டு எடுக்கலாமா அப்படின்னு பார்க்கணும். ஆனால் சில தொழில் முனைகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோர் ஏரியாவில் இல்லாமல் இன்னொரு ஏரியாவும் எடுத்துக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் பேஷன், அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால. ஸோ இந்த ஐடியாவை ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த ஐடியா எப்படி கமர்ஷியலைஸ் ஆக்கணுங்கிறத ஒரு மென்டார்ஷிப் கிட்ட போய் கேட்கணும். ஸோ இது எப்படி இந்த மென்டார்ஷிப் நீங்கள் எடுத்துக்கலாம்னா நிறைய அசோசியேஷன் இருக்குது. இன்றைக்கி தொழில் முனைகிறவங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எப்படி நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணணும், எந்த மாதிரியான வியாபார கஷ்டங்கள் வரும், உங்களுக்கு எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இந்த ஐடியா நிஜமாகவே விற்குமா, ஆல்ரெடி யாராவது பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு நிறையா அட்வைஸ் கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ டைம் ஆர் ஈவெண்ட் இந்தஸ் ஆண்டர்பனர்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட லோக்கல் பிளேஸ்லேயே இக்குபேட்டர்ஸ் இருப்பாங்க. இக்குபேட்டர்ஸ் அண்ட் அக்ரிகேட்டர்ஸ் அண்ட் ஆக்சிலரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்ககிட்ட போய் நீங்கள் கைடன்ஸ் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, அது ஃபெசிலிட்டேஷன் பண்ணுறது, எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே பண்ணுறதுக்காக இன்றைக்கி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி ஸோ இப்போ பல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ சேவை துறையில் என்ன வகையில் நம்ம ஒரு தொழில் முனைவராக உருவாக்குறதுக்கு இப்போதைய காலகட்டத்தில் வாய்ப்புகள் இருக்குது? ஏன் அப்படின்னா இப்போ பிபிஓ இருக்குது, அவுட் சோர்சிங் பண்ணி நிறைய பேர் அதில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு அதில் அந்த துறையில் வாய்ப்புகள் என்பது எந்த அளவு? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா துறைக்கும் ஒரு ஹையஸ்ட் பீக் வரும். அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேவை சர்வீஸ் தான் சர்வீஸ் செக்டர் தான் பூமிங்கில் இருக்குது. இப்போ எஸ்பெஷலாக ஆன்லைன் பிஸ்னஸ், இப்போ ஆன்லைன் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி பண்ணுற பிஸ்னஸ். தொடர்ந்து இந்த சேவை தொடர்பான பல விஷயங்களையும் நம்ம பேசலாம். தொடர்ந்து நம்மளுடைய நேயர் சாந்தினி திண்டுக்கல்ல இருந்து நினைச்சிருக்காங்க. வணக்கம் சாந்தினி, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். நாங்கள் சாஃப்ட்வேர் லைனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. அதில் தனியாக எப்படிங்க சுய தொழில் தொடங்கலாம்? சார் அதுக்காக தான் பதில் அளிச்சிட்டு இருக்காரு. இந்த சேவை தொடர்பான பல தொழில் முனைவர் உருவாக்குறதுக்கான அந்த வாய்ப்புகளை தான் சார் சொல்லிருக்காரு. தொடர்ந்து இப்போ அவங்க கேட்டிருக்காங்க மேடம். இப்போ பார்த்தீங்கன்னா சேவை துறையில், அதாவது இன்டர்நெட் பேஸ்ட் பிஸ்னஸ் இப்போ பூம் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக நாஸ்காம் ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்டில் இந்தியா 3ஆவது இடத்தை பிடிச்சிருக்கு குளோபல் ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டமில். ஸோ அப்படின்னும் பொழுது ஏன் இது இந்தியாவில் இன்றைக்கி இன்டர்நெட் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வருதுன்னா, நம்ம எக்கானமியே பார்த்தீங்கன்னா இது சர்வீஸ் ஓரியன்ட் எக்கானமி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டர் தான் டாமினண்ட்டாக இருக்குது.
ஸோ இப்படி அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் வந்து ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணணும், உங்கள் ஐடியா வந்து க்ரியேட் பண்ணிக்கணும், என்ன ரிக்குவயர்மெண்ட், மக்களுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்னு பார்க்கணும், அந்த ரிக்குவயர்மெண்ட் மேட்ச் ஆகுதா பிஸ்னஸ்ன்னு பார்க்கணும். அது பிஸ்னஸ் சக்ஸஸ் எடுத்துனா எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து இன்டர்நெட் வெப்சைட்ஸ் ஆகப்பட்டது பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பாசிவ் இன்கம் என்னென்னா, நீங்கள் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட் நீங்கள் வந்து பிரபலப்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் தூங்கும்பொழுது கூட நைட்டில் வியாபாரம் நடக்கும். அதே நீங்கள் ஒரு கடையை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணும்பொழுது அது நீங்கள் எப்போ நீங்கள் முடிச்சுட்டு இருக்கீங்களோ அப்போ தான் அந்த வியாபாரம் நடக்கும். அதுக்காக நான் வெப்சைட்டில் மட்டும் நீங்கள் வியாபாரம் பண்ணணும் நான் சொல்ல வரல. நீங்கள் காலையில் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஃபிசிக்கல், அதாவது கடைகளை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிட்டு கூட உங்களோட வெப்சைட் ஒன்று வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் இருக்கும்பொழுது நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணி அந்த ஆர்டர் நீங்கள் மார்னிங்கில் கேட்டர் பண்ண போகிறீங்க, கொரியரில் டெலிவர் ஆக போகுது. ஸோ இந்த போத் மாடல்ஸ் வந்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக இன்குபேட்டர்ஸ் போய் மீட் பண்ணிங்கன்னா அவங்க கைட் பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த சேவை சம்பந்தப்பட்ட பல தொழில் முனைவோர்கள் வந்து உருவாக்கலாம், அதற்கு வந்து வாய்ப்புகள் எளிதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதற்கான இந்த பயிற்சி பட்டறைகள் வந்து யார் யார் மூலமாக கொடுக்கப்படுது? மத்திய மாநில அரசுகள் இதற்கெல்லாம் வந்து உதவி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? கண்டிப்பாக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி வந்து அவருடைய ஸ்பீச்சில் ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை கொண்டு வந்திருக்காரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோரம்ஸில், இன்ஃபேக்ட் லாஸ்ட் வீக் கூட நான் வந்து ஒரு ஃபோரமில் இருந்தேன். 2000 பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து வந்திருக்காங்க அந்த மீட்டிங்க்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிட்ச் ஃபெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்டார் மீட்டிங், ஃபண்டிங் அப்படிங்கிற நிறைய மீட்டிங்ஸ்லாம் நடக்குது. ஸோ எல்லாருமே கவர்மெண்ட், அசோசியேஷன்ஸ், பிஸ்னஸ் பீப்புள், இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் கூட தே ஆர் கம்மிங் அப் டு ஸ்டார்ட் அப். இன்றைக்கி ஒரு மீட்டிங்கு போயிட்டு நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கேன் சார், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக எல்லாரும் வந்து கை கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஏன்னா அவங்களும் அந்த ஃபேஸஸ் பாஸ் பண்ணி வந்ததுனால இன்றைக்கி எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறதுனால இன்னைக்கு காலகட்டத்தில் தொழில் முனைகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாட் ஓன்லி ஃபார் யூ பட் ஆல்சோ ஃபார் த என்டையர் நேஷன் அப்படிங்கிறது என்னோட. சரி, நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரொம்ப எளிமையாக இருக்குது. பட் ஆனால் எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களோ இல்லை வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோ ஒரு படிப்பை ரொம்ப கம்மியாக படித்தவங்களோ ஆகட்டும், அவங்களுக்கு வந்து யாரை போய் நான் மீட் பண்ணுறது, அவங்க வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நானே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு பிபிஓ செக்டரோ ஒரு அவுட் சோர்சிங்கோ நான் பண்ணணும் அப்படின்னா நான் முதல்ல அதுக்கு யாரை போய் நான் முதல்ல பார்க்கணும், அதை ஆரம்பிக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர்? ஸோ இப்போது அதை இந்த மாதிரி ஒரு பிபிஓ நீங்கள் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு பேசிக்கலாக பண்ண வேண்டியது வந்து அந்த துறையில் இருக்கவங்க, இப்போ வந்து பிபிஓ பிஸ்னஸில் இருக்கவங்க நீங்கள் நோக்கி போகணும். இல்லாட்டி அசோசியேஷன்ஸ் இருக்குது, இன்றைக்கி ஆண்டர்ப்ரனர் அசோசியேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து எல்லா ஏரியாலுமே இருக்குது, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருப்பூர், சென்னை, எல்லா இடத்துலையும் நூக் அண்ட் கார்னர் ஆஃப் தி ஸ்டேட்லையும் சரி, கண்ட்ரியும் நம்ம யார் அணுகணும் அப்படிங்கிறத பற்றி பேசலாம். கோவையிலிருந்து கீர்த்தி என்ற நேயர் நினைச்சிருக்காங்க. வணக்கம் கீர்த்தி, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சார், நான் ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிருக்கேன் சார். சரி, என்ன இன்ஸ்டியூட் மேடம்? நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் இன்ஸ்டியூட்டுங்க சார். சரி, அது எப்படி நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட். அதாவது வந்து அவங்க ஃபேஷன் டிசைனிங் இன்ஸ்டியூட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, அது எப்படி மேலும் மேலும் மெருகேற்றலாம் அப்படிங்கிற மாதிரியான சந்தேகத்தை கேட்டிருக்காங்க. இப்போ ஃபேஷன் டிசைன் இன்ஸ்டியூட் வந்து நீங்கள் எக்ஸாக்டாக டிசைனிங் இன்ஸ்டியூட்னா நீங்கள் ட்ரெஸ் டிசைனிங்காக இல்லாட்டி வந்து நார்மல் ஃபேஷனுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்களான்னு தெரியல. பட் நீங்கள் எப்படி அதை டிசைன் பண்ணணும்னா அந்த துறையில் இருக்கவங்கள போய் நாடி அவங்க எப்படி அந்த பிஸ்னஸை வளர்த்துருக்காங்க, அதில் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இருப்பாங்க ஃபேஷன் டிசைனிங்கில், அதை சார்ந்து பண்ணுற பிஸ்னஸை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பேக்வர்ட் இன்டெகிரேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது பிஸ்னஸில். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் இன்றைக்கி ஒரு துறையை ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த துறையை நோக்கி இருக்கக்கூடாது, அதை சார்ந்த துறைகளும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். ஸோ ஃபேஷன் டிசைனிங் என்ன தேவை? ஸோ அதுக்காக ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், அதுக்கான வந்து உங்களுடைய புது ட்ரெண்ட்ஸ் இருக்குன்னா அதை இம்போர்ட் பண்ணி அதை எப்படி நீங்கள் சேல் பண்ணலாம்னு இந்தியாவில்னு கூட பார்க்கலாம். இந்த மாதிரி ஐடியாஸ் நிறைய இருக்குது. ஸோ இதுக்கான கரெக்டான ஆளை நீங்கள் நாடி போனீங்கன்னா, அசோசியேஷனோ இல்லாட்டி வந்து பிஸ்னஸ் பீப்புளோ நாடி போனால் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக அவங்களால பிக்கப். சரி, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நம்ம ஒரு தொழிலில் இப்போ முன்னிறுத்தி நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு சபார்டினேட்டாக இருக்கிறத வந்து நம்ம முன்னிறுத்தணும்னு சொல்லிக்கோங்க. பட் ஆனால் அந்த தொழிலை நம்ம முன்னேறணும் ஃபர்ஸ்ட். கரெக்ட். ஸோ அதற்கு வந்து நம்ம எதை கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு தொழிலை வந்து நம்ம முக்கியமாக இந்த அவுட் சோர்சிங்கில் நம்ம பண்ணணும். இப்போது அவுட் சோர்சிங் பிபிஓ மாதிரி இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போது பிபிஓ பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங்கில் வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஒரு பிபிஓ தொடங்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கீழே வேலை பண்ணுறவங்களுக்கு ஆள் வேணும். ஸோ அது மாதிரியான ஏரியா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி அந்த எம்ப்ளாயீஸ் எடுத்துக்க போகிறீங்க, ஸோ எந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ் அவங்க கொடுக்கணும், ஸோ எந்த மாதிரியான ஒர்க்கு ஃபஸ்ட் இனிஷியலாக வரும், அதை காட்டி எப்படி நீங்கள் தொடங்கலாம் அப்படிங்கிற ஃபஸ்ட் ஐடியாஸை வந்து ஃப்ரேம் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு அந்த அசோசியேஷன் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ஆண்டர்ப்ரனர்ஷிப் அசோசியேஷனை போய் மீட் பண்ணி அந்த செக்டாருக்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, இக்குபேட்டர் சென்டர்ஸ் இருப்பாங்க. உடனே நீங்கள் இன்றைக்கி தொழில் தொடங்கணும்னா ஒரு பில்டிங்கை போய் வாடகை எடுத்து தொழில் தொடங்கணும் கிடையவே கிடையாது. நாமினல் காஸ்ட்டில் கைட் பண்ணி தொழில் தொடங்குறதுக்கு வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறவங்க இக்குபேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எப்படின்னா ஒரு நாமினல் சார்ஜ் மந்த்லி எடுத்துக்கிட்டு
உங்களுக்கு டெலிஃபோன் லைன்லேருந்து எல்லாமே கொடுத்து கைடன்ஸும் கொடுத்து அந்த பிஸ்னஸ் சார்ந்தவங்களை உங்கள் பிஸ்னஸ் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக போகிற வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்கள நாடி போகிறது ரொம்ப ரொம்ப ஸோ இம்பார்ட்டன்ட். இந்த சேவைத்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வீட்டில் ஒரு சின்ன இன்டர்நெட் இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணிட்டு அதை வச்சு நம்ம முன்னேறி போகலாம்னு சொன்னீங்க. பட் ஆனால் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம யாரையுமே நேரில் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தில் இப்போ நம்ம ஒரு தொழில் அவங்களுக்காக செஞ்சு கொடுக்குறோம், ஒரு சேவை செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா அதற்கான அந்த வருமானம் என்பது எந்த அளவிற்கு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு அம்சம் இருக்கு இல்லையா, அது எந்த அளவிற்கு இருக்குது? ஸோ இப்போ எல்லா பிஸ்னஸ்லையுமே வந்து ரிஸ்க்குங்கிறது இருக்குது. இன்றைக்கி வந்து வேலைக்கு போகிறது மட்டும் ரிஸ்க் கிடையாமல் இல்லை. பிகாஸ் இன்றைக்கி ஒரு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் போகிறீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் சார்ந்து அதுக்கப்புறம் அந்த கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து பண்ணுறதை பொறுத்து அதுக்கப்புறம் மற்ற அந்த செக்டார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் தொடங்கினீங்கன்னா ரிஸ்க்குங்கிறது அட்டாச் ஆகிருக்கு. ஸோ மோர் த ரிஸ்க் மோர் த ரிவார்ட். ஸோ நீங்கள் ரிஸ்க்கே எடுக்க மாட்டேன், ரிஸ்க் இல்லாத தொழில் நான் ஸ்டார்ட் பண்ண சொன்னால் முடியாது. பட் அந்த கால்குலேட் ரிஸ்க் எடுத்து அந்த சிஸ்டம் ப்ராசஸ் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பர்ஃபெக்டாக நீங்கள் பிஸ்னஸை வந்து மானிட்டர் பண்ணி உங்கள் கஸ்டமர் பார்த்துக்கிட்டு கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு போனீங்கன்னா டெஃபினட்டாக வந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து வளரதான் செய்யுமே தவிர அது குறையாது. ஸோ அதுக்கான வழிமுறைகளை தேடும். கண்டிப்பாக இந்த சேவை துறை சம்பந்தமான பல விஷயங்களை நம்ம பேசியாச்சு. இனி அடுத்ததாக உற்பத்தி துறை அப்படிங்கிறது வந்து இப்போ எமர்ஜ் ஆகிட்டு வர துறை, அது வந்து ரொம்ப அவசியமான துறையும் கூட. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உற்பத்தி துறையில் புதிய தொழில் முனைவோர்களுக்கு எந்த அளவிற்கு வாய்ப்புகள் இருக்குது? இப்போ உற்பத்தி தொழிலில் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே பெரிய மேனுஃபேக்சராக இருக்க முடியாது, உற்பத்தி பண்ண முடியாது. ஸோ எம்எஸ்எம்இ தொடர்ந்து இந்த உற்பத்தி துறையை பற்றி நம்ம பேசலாம். அதற்கு முன்னதாக கும்பகோணத்திலிருந்து வினோத் என்ற நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் வினோத், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம். உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. அதாவது ஒன்றும் இல்லை சார், நான் ஒரு ஃபார்மா கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஃபார்மா கன்சல்டண்டா? இல்லை கம்பெனி, ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி. ஓகே. அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வேணும், அது என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணணும், மேனுஃபேக்சரிங் எங்கே கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து வேணும் சார். சரி. அதாவது மருத்துவத்துறையில் ஒரு ஃபார்மா கம்பெனி நான் வந்து ஆரம்பிக்கணும், அதுக்கு என்ன ப்ரொசீஜர், எனக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறது கூட இருக்கு. இப்போ மருத்துவ ஃபார்மகெட்டிக்கல் ஆரம்பிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த போர்டு இருக்கும் உங்களுக்கு, ஃபார்மகெட்டிக்கல்ஸ் போர்ட்லேருந்து இவருடைய பிஸ்னஸ் பிளானை வந்து காட்டி அப்ரூவல் வாங்கணும். செகண்ட் வந்து இவரோட ஃபண்டிங், இது வந்து கம்பெனி இன்கார்பரேட் பண்ண போகிறாரா இல்லை பார்ட்னர்ஷிப்பாக பண்ண போகிறாரா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃபார்மல் அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கான லைசன்ஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக பிஸ்னஸை ஃப்ளோட் பண்ணி அதுக்கான சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸையோ லீகல் லாயர்ஸையோ அப்ரோச் பண்ணி அதை இன்கார்பரேட் பண்ணிட்டு அந்த பிஸ்னஸை அதுக்கப்புறம் பிஸ்னஸையும் அந்த லைசன்ஸை வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணால் டெஃபினட்டாக வில் பி சக்ஸஸ்ஃபுல். சார், இப்போ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னா, ஒரு ஃபார்மசி ஆரம்பிக்கணும்னா கூட அந்த ஃபார்மசி யார் பேரில் இருக்கோ அவங்க வந்து ஃபார்மசி சம்மந்தப்பட்ட துறையில் படிச்சிருக்கணும், பட்டம் பெற்றிருக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது. ஸோ ஒரு ஃபார்மா கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு படிப்பு ரீதியாக என்னென்ன தகுதிகள் வேணும்? இப்போது படிப்பு ஃபார்மாசூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு தொழில் முனைகிறதுக்கு வந்து அந்த கோர் கம்பீட்டன்ஸ் எங்கெங்கே லைசன்ஸ் தேவைப்படுதோ அங்கெல்லாம் லைசன்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்கி மேனுஃபேக்சரிங் செக்டர் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த லைசன்ஸ் ஹோல்டருக்கு உங்களுடைய கம்பெனியில் வேலை பண்ணணும், இல்லை அந்த வேலை பண்ணுறவங்க அந்த லைசன்ஸ் ஹோல்டு பண்ணுறவங்க பிஸ்னஸ் தொடங்கணும். அதனால் வந்து அந்த படிப்பு படித்தவங்க மட்டும்தான் அந்த பிஸ்னஸ் தொடங்க முடியும் கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ படித்தவங்க தொடங்குறாங்க. ஓகே, ஒரு டாக்டர் வந்து எம்பிஏ படிக்கிறாரு. ஸோ ஏன் படிக்கிறாருன்னா அந்த பிஸ்னஸ் பண்ணும்பொழுது அந்த எம்பிஏ படித்து அந்த பிஸ்னஸ் மேனேஜ் பண்ணி பண்ணுறதுக்கு லைசன்ஸுங்கிறது கவர்மெண்ட்டில் ரிக்குவயர்மெண்ட் இருந்து அந்த தொழில் சார்ந்த தொழில் சார்ந்த நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைசன்ஸ் வச்சுருக்கவங்க தான் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக. தொடர்ந்து நம்மளுடைய நேயர் ஸ்டெல்லா என்ற நேர் மதுரையிலேருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஸ்டெல்லா, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் சார். உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார், நான் ஆன்லைன் மூலமாக அந்த இபி பில் கட்டுறாங்களா சார்? ஆன்லைன் மூலமாக அந்த இபி பில் கரண்ட் பில் கட்டுறாங்களா சார்? சொல்லுங்கள். அது பண்ணலாம் நான் நினைக்கிறேன். அதுக்கு என்னென்ன பண்ணணும்? லைக் நம்ம அந்த அவுட் சோர்சிங் பண்ண மாதிரி தான் ஆன்லைன் மூலமாக இபி பில் கட்டுறது வந்து அவுட் சோர்சிங் மூலமாக நான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு? இப்போ இபி பில் வந்து கவர்மெண்ட்டே வந்து வெப்சைட் வச்சுட்ருக்காங்க. ஸோ அப்படின்னும் பொழுது உங்கள் ஐடியா வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ப்ராபப்ளி நீங்கள் என்ன பண்ணலான்னா பில் பே பண்ணுறதுக்கு ஒரு நாமினல் சார்ஜ் வாங்கி நீங்கள் அவங்க வீட்டில் போய் பில் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பில்லிங் வந்து இபிஏ பண்ணுறதுனால பேமெண்ட்டு தான் வந்து ஆன்லைனில் பண்ணணும். பில்லிங் பண்ணிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க, பேமெண்ட் தான் நீங்கள் ஆன்லைனில் பண்ணணும். அது இபிஏ இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால உங்கள் ஐடியாவை வேறு மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணி திங்க் பண்ணி ஆரம்பிக்கிறது பெட்டர். கண்டிப்பாக. நம்ம தொடர்ந்து உற்பத்தி துறையில் இருக்கக்கூடிய அந்த தொழில் முனைவோர்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இது தொடர்பாக பல சந்தேகங்களுக்கு விடைகளை கேட்கலாம். இது காமாட்சி டிஎம்டி கம்பிகள் உறுதியின் உயிர் துடிப்பு வழங்கும் உங்கள் கேள்வி எங்கள்